ஹாய்மா, வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ஒரு மெசேஜஸ் சொல்ல வராங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் உங்களோட ஓவரால் எனர்ஜி. ஓகே, பிளாக் கலர் கார்டு பைல் நம்பர் 1, பிங்க் கலர் கார்டு பைல் நம்பர் 2. ஏதாவது ஒரு பைல் சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம உங்களுக்கு யூனிவர்ஸ் என்ன ஒரு மெசேஜஸ் சொல்ல வராங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ பைல் நம்பர் 1 உங்களுக்கான ரீடிங் என்ன அப்படின்னா, யூனிவர்ஸ் என்ன ஒரு மெசேஜஸ் சொல்ல வராங்க அப்படின்னா, உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கமிட்டான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபேமிலி அந்த மாதிரி நீங்கள் வந்து கமிட்டடாக ஃபீல் ஆவீங்க. ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக ஒரு ஸ்டேபிளான ஒரு சிச்சுவேஷன்ஸுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஃபினான்ஷியலியும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல ஒரு க்ரோத் வந்து உங்களுக்கு கிடைக்கும். லைக் ஒரு பெரிய ஒரு விஷயங்கள் வந்து அச்சீவ் பண்ணுவீங்க. ஓகேவா, மேபி சில பேருக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் ஆர் சில பதவி, ஓகேவா, ஒரு அந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கான ஒரு கிராஜுவேஷன் மாதிரி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆர்எல்ஸ் சில பேர் வந்து உங்களோட டிகிரி அண்ட் அந்த மாதிரிக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ அதுலேயும் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா ஃபினான்ஷியலியும் நீங்கள் ரொம்ப ஸ்டேபிளான ஒரு சிச்சுவேஷனுக்கு மாறுவீங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் யூனிவர்ஸ் வந்து உங்ககிட்ட சொல்ல வராங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஸ்டேபிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த டைமில் உங்களோட கரண்ட் எனர்ஜி நீங்கள் எதை பற்றியுமே யோசிக்கலை. ரேதர் தென் உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாமே ஒரு ஹார்ட் ஒர்க்கிங்கில் மட்டும்தான் இருக்குது. வேறு எதையுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணல. இந்த மைண்ட் செட்டில் தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க. எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, என்னோடய ஹார்ட் ஒர்க் மட்டுமே எனக்கு போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இப்போ உங்களோட கரண்ட் மைண்ட் செட் இருக்குது. ஓகே, பைல் நம்பர் 2 உங்களுக்கான ரீடிங் என்னென்னு பார்க்கலாம். ஓகே, பைல் நம்பர் 2 ரொம்ப ஒரு டேமேஜான சிச்சுவேஷன்ஸ் வந்திருக்கு. நீங்கள் மூவ் ஆன் பண்ண சொல்கிறாங்க உங்களை. நீங்கள் இப்போது எந்த ஒரு விஷயத்தில் வந்து ஸ்ட்ரக் ஆகி ரொம்ப ஒரு டயர்டான சிச்சுவேஷன்ஸில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு. லைக் அது ஃபினான்ஷியலையும் சரி, ரிலேஷன்ஷிப் இதுலேயும் சரி, ஒரு பெரிய ஒரு இழப்புகள் நடந்திருக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்படின்னா நீங்கள் அதிலே நின்றுட்டு கஷ்டப்படணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லை. அதிலேருந்து மூவ் ஆன் பண்ணி போங்க. ஓகேவா, உங்களோட மைண்ட் செட் வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களோட மைண்ட் செட் வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, எனக்கு ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்ற ஒரு நிலமையில் இருக்கீங்க. அதே சமயத்தில் வந்து நான் யாருக்கும் எதுவும் பண்ண போகிறதில்ல. இனிமேல் நானும் இப்படி தான் வெட்டு 1 துண்டு 2ன்னு தான் இருப்பேன். ஓகேவா, ஏன்னா எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் பாதிப்பை உண்டாக்கிட்டு, ஸோ அதனால் இனிமேல் நான் எனக்கு எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி கட் அண்ட் ரைட்டாக மட்டுமே இருப்பேன். அதை தாண்டி வந்து எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இப்போ நீங்கள் இருக்கீங்க. ஓகே, பட் ஆல்மோஸ்ட் நீங்கள் கடந்து வர்றதுக்கான முயற்சிக்கு வந்துட்டீங்க. அப்படி வந்துட்டீங்க அப்படின்னா தாராளமாக கடந்து போக முயற்சி பண்ணுங்கள் அப்படின்றது தான் உங்களுக்கான மெசேஜஸ். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ரெசினேட் ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.